ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ஜிப்லெஸ் ஃபீடிங் மேக்ஸி தான் தைக்க போகிறேன் இந்த மாடலில். ஃபஸ்ட்டே நான் காமிச்சிட்றேன். அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் ரொம்ப லூஸாக தான் தைச்சிருக்கேன். இப்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரேஷன் சாரீ தான், நல்ல எல்லோ கலர் சாரீ. இதுக்கு வந்து ரெட்டும் பிங்க்கும் சேர்த்து ஹார்ட் டிசைனில் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட லைனிங் வந்து உள்ளே வச்சு தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் கீழேயும் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே அதோட லைனிங் பீஸு, மெயின் ஃபேப்ரிக் எல்லாம் எடுத்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உள்ளே வர இன்னர் லேயருக்கும் தனியாக எடுத்தேன். அது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஆல்ரெடி வந்து நான் மார்க்கிங் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒரு லைனிங் மட்டும் சாரிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 5 மீட்ரு சாரியில் 3.5 மீட்ரு எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தும் 3.5 மீட்ரு தேவைப்படும். ஆனால் நான் 3 மீட்ரு தான் வாங்கினேன். கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், பத்தலை. ரேஷன் சாரீவே லைனிங்காக வச்சு ஒரு பார்ட்டுக்கு மட்டும் தைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதோட லைனிங், மெயின் ஃபேப்ரிக் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான். ஸ்லீவோட கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். பஃப் ஸ்லீவு. இந்த வீடியோவில் ஜிப்லெஸ் மேக்ஸி, ஃபீடிங் மேக்ஸி, அது எப்படி வந்து தைக்கிறதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஒரு சிலது வந்து பெயிண்டிங் வீடியோவும் ஸ்லீவோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து தனியாக அதே ரேஷன் சாரியில் துணி எடுத்து அதை அப்படியே அடித்து திருப்பியிருக்கேன். அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சு 2 டாட் பிடிச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங் வெட்டியிருந்தேன். நான் வெட்டும்போதே சொன்னேன், பேக் சைடில் வெட்டுற லைனிங் தான் ஃப்ரண்ட்டுக்கும் சொல்லி, அதே மாதிரி வெட்டிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் போல் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன். கீழே கொஞ்சம் திக்காகவே அடிச்சிருக்கேன். இது வந்து இன்னர் லேயர், உள்ள ஃப்ரண்ட்டுக்கு உள் பக்கமாக வர இன்னர் லேயர். இதுக்கும் துணி வந்து அடித்து திருப்பி ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸ்லீவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ப்ளவுஸ்க்கு வர பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாட்டம் சைடு வர்ற 1 மீட்ரு ஃபேப்ரிக். இது வந்து பேக் சைடில் ஃப்ளீட்ஸ் எடுத்து கீழே 2 ஃபோல்டாக பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் மடித்து அடிச்சிருக்கேன். லைனிங்கில் ஃப்ளீட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். கீழே வந்து மடித்து அடிக்கல, துணி வந்து கம்மியாக தான் இருக்குது, ஹைட் வந்து பத்தலை. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இதுக்கும் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நல்லா மடித்து திக்காக வச்சுருக்கேன். என்னோடய ஹைட் வந்து 36 இன்ச்சு, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ப்ளவுஸ்லேருந்து கீழே. இப்போது இந்த ஃப்ரண்ட்டு மெயின் ஃபேப்ரிக், இந்த ஃபேப்ரிக் மேலே ஃப்ரண்ட்டோட இன்னர் லேயர்னு ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதை வச்சு பார்க்குறேன். கட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் தைக்கிறேன், அதனால தான் 2-3 டைம் நான் கோடு போட்டு வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக் சைடில் ஒரு 1/2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு, நெக்கில் மட்டும். அதனால் அந்த 1/2 இன்ச் மட்டும் லைட்டாக ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன். இன்னர் லேயரில் அதுவும் நெக்கு தான்.
இது வந்து லைட்டாக வெளியே தெரிஞ்சிச்சு. வேறு நெக் மாடல் வச்சுருந்தா அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ரவுண்ட்லேயே வச்சுட்டேன், அதனால் லைட்டாக தெரிஞ்சுது. அதனால் ஒரு 1/2 இன்ச் போல் மடித்து அடிச்சிட்டு வரேன். இந்த இன்னர் லேயருக்குள்ளே வந்து டாட் பிடிச்சிருக்கேன். 2 பக்கமே டாட் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டுக்கும் தைச்சிக்கிறேன். எல்லாமே அடித்து தான் திருப்பியிருக்கேன். எக்ஸ்ட்ரா துணி வச்சோ கிராஸ் பீஸ் வச்சோ கேன்வாஸ் வச்சோ எதுக்குமே அடிக்கலை. ஏன்னா துணியே 3.5 மீட்ரு மொத்தம். சாரியும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து ஒரு 7 மீட்ரு பக்கம் வந்துடும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் எல்லாமே அப்படியே அடித்து தான் திருப்பியிருக்கேன். ஸ்லீவு பேக் நெக்கு அடித்து திருப்பி அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட். அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டுக்குள்ளே வர இன்னர் லேயர் அந்த கிளாத்தும் அதே மாதிரி எல்லாமே நெக் அடித்து திருப்பி ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இது லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் சென்டர் நாச் பண்ணியிருக்கேன்ல, இந்த 2 சென்டர் நாச் வச்சு தைக்கணும். 2 பார்ட்லேயுமே இருக்கும். நம்ம கட்டிங் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் சென்டர் நாச் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு, அந்த சென்டர் நாச்சில் வச்சு கரெக்டாக கீழே வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். மேலே கீழே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஓப்பன் தான். ஃப்ரண்ட்டு நெக்கிலலாம் எதுவுமே தைக்கக்கூடாது, கீழே மட்டும்தான் தைக்கணும். மொத்தம் 3 இருக்குது. 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போனால் 3 இருக்கும். இதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக், ஃப்ரண்ட் சைடில் வர மெயின் ஃபேப்ரிக் வச்சு தைக்கிறேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு டாட்டும் பிடிக்கல. இந்த மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் லைட்டாக தூக்கிட்டு ஃபீட் பண்ண முடியும். இந்த ஃபேப்ரிக்கை தூக்கிட்டு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை நல்லா நகட்டி விட்டுட்டு ஃபீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபீடிங் மேக்ஸி தான், அதனால தான் இந்த டைப்பில் தைக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் பக்கம் கரெக்டாக வச்சு தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் மொத்தம் 2, மெயின் பார்ட் 1, இன்னர் பார்ட் 1. ஷோல்டர்லேருந்து அப்படியே கைடு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறது வந்து லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும். எல்லாமே ஃபிட்டாக போட்டு அப்படின்னா ஃபீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் 349, 399, 1100க்கு 3 ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டியில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் மீஷோலையும் பார்த்தேன். எனக்கு இப்போதைக்கு அது எல்லாமே ரொம்ப ரேட்டு ஓவராக தெரிஞ்சுது. சரி நம்ம தைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். கிளாத்து வாங்கலான்னு பார்த்தாலும் கிளாத்து 1 மீட்ரு எப்படி 100 ரூபா 80 ரூபான்னு வந்துடுது. சரி ரேஷன் சாரி இருந்துச்சு, அதனால தான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு கவுன் தைச்சேன், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கு. அதனால் இப்போது என் கையில் ஒரு 3-4 ட்ரெஸ் இருக்குது. அது ஃபுல்லாக இதே மாதிரி தான் நான் தைக்க போகிறேன். இப்போது ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெகுலர் யூஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ரேஷன் சாரீ வந்து லைனிங் வச்சு தைக்கிறங்காட்டிக்கு நல்லாயிருக்கு. அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப சுருக்கெல்லாம் இல்லை, லைட்டாக தான் சுருங்குது. நம்ம தைக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தைச்சிக்கணும். ஸ்டிச்சிங்கெல்லாம் நல்லா போட்டு ஸ்டிஃபாக தைச்சா தான் அது நிற்கிது.
ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், நெக்கில் 4 தையல் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் டு பேக் எல்லாத்துலேயும் 4 தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா மேலே வர ப்ளவுஸ் பார்ட் வந்து ரெடி. இப்போது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து சென்டர் நாச் பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடு எதுன்னு பார்த்துட்டு வச்சு தைக்கணும். சென்டர் நாச்சை ஷோல்டரோட ஜாயிண்டில் வச்சுட்டு லைட்டாக ஷோல்டர் ஜாயிண்டிங்கில் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பேக் சைடில் தள்ளி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்கு பிடிச்சி இந்த லாஸ்ட்டில் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் தான் சென்ட்ரு கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ அப்படியே வச்சு தைக்க வேண்டியது தான். கீழே இருக்க துணி வந்து அப்படியே தான் இருக்கணும். நம்ம மேலே இருக்க ஸ்லீவு தான் லைட்டாக நகர்த்தி கொண்டு வரணும். ஏன்னா இதுக்கு வந்து கேர்வ் வளைவு பகுதியாக இருக்கா, அதனால் அப்படி மெதுவாக வச்சு கொண்டு வரணும். ப்ளீட்ஸு வச்சுருக்கோம், பார்த்து கவனமாக தைக்கணும். ஷோல்டர் ஜாயிண்டில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அது வந்து பேக் சைடு பார்த்த மாதிரி வைங்க. அப்போ தான் அழுத்தாது, முன்னாடி இறங்கி வராது. அப்படியே லைட்டாக மெதுவாக தைச்சி கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து முடிச்சிடணும். இதே மாதிரி 2 தையல் போடணும். இப்போ வந்து 1 தான் போட்டிருக்கேன். பஃப் அழகாக வந்திருக்கு, போடும்போது நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸு புதுசாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை, நல்லாயிருக்கு. இப்போது 2 தையல் போட்டுட்டு முடிச்சிட்டேன். ஸ்லீவ் 2 பக்கமுமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்லீவோட 2 சைடையும் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டோட இன்னர் பகுதியையும் பேக் பார்ட்டையும் வச்சு பார்க்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அதனால் இன்னர் லேயருக்கும் பேக் பார்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 லேயரில் தான் நம்ம இந்த ப்ளீட்ஸ் வச்ச மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். மேலே பிரிண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பார்ட் மேலே, அதை வந்து அப்படியே விட்டுறணும், கடைசியாக தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டில் இன்னர் லேயர் இருக்குல்ல, அதில் அடிப்பக்கமாக ராங் சைடில் லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரேன். லைனிங் கிளாத் 1 மீட்ரு, ஃப்ளீட்ஸ் எடுத்து கரெக்டாக இடுப்புக்கு கரெக்டான அளவு ஃப்ளீட்ஸ் எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சு தைக்கணும். ப்ளவுஸ் பார்ட்டெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும். ஏன்னா 1 மீட்ரு தான் எடுத்திருக்கோம். இங்கே டாட்டெல்லாம் பிடிச்சி தையெல்லாம் போக மீது எவ்வளோ வருது அதை பார்த்துட்டு தான் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து கால்குலேட்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வந்து 8 அல்லது 9 ஃப்ளீட்ஸ் வந்து வந்துச்சு. அதை நான் சென்டராக வர மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். இப்போ தைக்கிற மெத்தட் வந்து ராங் சைடெல்லாம் உள்ளே போயிடும். இந்த தைக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே உள்ளே போயிடும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ அடியில் இருக்கிறது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு. இந்த இடத்துல ப்ளீட்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் மெயின் ஃபேப்ரிக்கில், அதோட ரைட் சைடு வந்து படுற மாதிரி வைக்கணும். நல்லா ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். ரெண்டு ரைட் சைடும் படுற மாதிரி வச்சு தைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். எங்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை,
நான் போடுற தையல் வந்து ரொம்ப வெளியே வந்து தெரியக்கூடாது. எந்த இடத்துலலாம் என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங்கில் கவனமாக இருந்து கவர் பண்ணி கொண்டு வரணும். அதை கற்றுக்கிட்டாலே ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ மேலே லைனிங்கு, அடியில் ப்ளவுஸ் பாட்டு, அது கீழே பாட்டம் அந்த ஃப்ளீட்ஸு, அதோட மெயின் ஃபேப்ரிக். இப்படி வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு இந்த பிசுறு எல்லாமே உள் பக்கமாக போயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். இன்னொரு தையலும் போடணும். அந்த பிசுறு வெளியே தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் ஒரு தையல் போடணும். இப்போ நான் தையல் போடுறேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல எட்ஜில் ஒரு தையல் போட்டு வரணும். அப்போ தான் அதிகமாக பிசுறு வந்து, அதாவது நூல் வந்து பிரிஞ்சு வராது. இது உள்ளே தான் போகும், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம போடணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். 2 தையல் கண்டிப்பாக போடணும் இந்த இடத்துல. ஏன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுறதுனால பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 2 தையல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். இதுவும் ராங் சைடு, இதுவும் ராங் சைடு. இது வந்து மெயின் ஃபேப்ரிக். பிசுறு வந்து இங்கே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குத்தாது. முதல் ரீசன் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்காது, அழுத்தாது, நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பேக் சைட்லேயும் வச்சு தைக்கணும். லைனிங் பார்ட்டை அடியில் ராங் சைடில் வச்சு தைக்கிறேன். ரைட் சைடு ப்ளவுஸ் பார்ட்டில் ஃப்ளீட்ஸ் எடுத்த ரைட் சைடு பார்ட், கீழே வர பாட்டம் இருக்குல்ல, அந்த பார்ட் வச்சு தைக்கிறேன். நடுவில் ப்ளவுஸ் இருக்கணும், ப்ளவுஸ் வைக்கிற அந்த பார்ட். இப்படி 3 துணி ஒன்றா வச்சு தைச்சு திருப்பும்போது பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தைச்சிட்டேன். இது எல்லாமே உள்ளே வர இடம். இப்போ வந்து ஒரு பார்ட்டாக நான் வந்து தைக்க போகிறேன். இது ஏன் அப்படின்னா, ஸ்லீவ்லேருந்து ஆரம்பித்து ஆர்ம் ஹோலில் ஜாயின் பண்ணியிருக்க துணியை மேலே தூக்கி மேலே பார்த்த மாதிரி தைச்சிட்டு, அதுக்கு கீழே இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு 2 லேயர் கொடுத்த, ஒன்று இன்னரு, இன்னொன்று வந்து மெயின் ஃபேப்ரிக். அந்த 2த்தையும் நேராக வச்சு தைக்கிறேன். அதுக்கு கீழே வர பாட்டம், அந்த ஃப்ளீட்ஸ் வச்ச இடம், இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு தைச்சிட்டு வரேன். இப்படி தைக்கும்போது நம்ம கடைசியாக இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியும் விலகி போகாமல் அப்படியே நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். கீழே வரைக்குமே அதே தான் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரணும். இதுலேயும் லைட்டாக அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு சைடு அடிச்சிருக்கேன், இதே மாதிரி மற்ற 3 சைடு அடிக்கணும். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் லேயர் வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 4 பக்கமே அடித்தாச்சு. சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவோட எட்ஜையும் கரெக்டாக வச்சுட்டு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அங்கிருந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு. டபுள் ஸ்டிச் போட்டு நிறுத்திட்டு ஆர்ம் ஹோல் கிட்ட வரணும்.
இந்த இடத்துல 9, மேலே 7னா கீழே 9 வரணும். 2 இன்ச்சு ப்ளஸ்ஸாக வரணும் ஆம்ஹோல் கிட்ட. இந்த இடத்துல கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க, ஏன்னா பிடிச்சும் தைக்க முடியாது. ஏன்னா எட்ஜில் தானே தையல் போடுறேன், 1/2 இன்ச் போல் தான் தையல் போடுறேன். அதனால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு தான் வரணும். எந்த ஒரு வளைவுமே இல்லை, இடுப்புக்கிட்ட வளைக்கிறதோ அப்படிங்கிறது எந்த ஒரு வளைவுமே இல்லை. ஏன்னா இது ஃப்ரீ சைஸ் தான். எனக்கு ஃப்ரீ சைஸ். நான் 36 இன்ச்சு என்னோடய பாடி மெஷர்மெண்ட். நான் 44க்கு தைக்கிறேன். அப்போ இது எனக்கு ப்ளஸ் சைஸ் தான். அதனால் இதில் ஷேப்பெல்லாம் எதுவுமே நான் பிடிக்கலை. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் 1/2 இன்ச் போல் தான் தைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி 2 தையல் போடணும், ஓரத்துலேயும் தையல் போடணும். இதே இங்கே ஓவர்லாக் மிஷின் இருந்தால் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இந்த 1/2 இன்ச்சில் இப்போ போடுற தையல் 2 தையல் போடணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்படியே இந்த ஓரத்தில் இந்த எட்ஜ்லேயும் அப்படியே தையல் போட்டு வரேன். நம்ம யூஸ் பண்ண சைடில் இருக்க நூல் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த தையல். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸை நீங்களும் தைச்சி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. ஜிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திறந்து மூட அப்படி இருக்க என்ன ஆகும் அப்படின்னா ஜிப்போட அந்த குவாலிட்டி சீக்கிரமாக போயிடும். ஒரு 3 மாதம் கூட தாங்காது. அப்புறம் மறுபடியும் நம்ம ஜிப் வைக்கிறதுக்காக மறுபடியும் டெய்லர்கிட்ட கொடுக்கணும். இல்லைனா அந்த கிளாத்தை யூஸ் பண்ண மாட்டோம், நைட்டியே யூஸ் பண்ண மாட்டோம். நான் அப்படி தான் பார்த்தேன். சரி, அப்படியே எனக்கு 2 ட்ரெஸ்ஸுக்கு ஜிப் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீதி இருக்க ட்ரெஸ்ஸையாவது இந்த மாதிரி தைச்சிக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இதுதான். இன்னும் 2-3 சாரி இருக்குது. இப்போவே நான் ரெடி பண்ணால் மட்டும்தான் எனக்கு டெலிவரிக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். உள்ளே இருக்க லேயர் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியே இருக்க லேயர் லைட்டாக லூஸாக தான் இருக்கும். அப்போ தான் தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கை தூக்கிட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.